அல்லேலூயா. நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 10ஆம் அதிகாரம் இந்த 40, 41, 42 வசனங்களிலே பார்க்கப்படுது. 41ஆம் வசனம், இயேசு அவருக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை சேர்ந்து கொண்டாள் என்றார். இன்று அநேக பேர் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்குகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு குழந்தையுடைய பிறப்பிலிருந்து மனிதனுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் ஏதோ ஒரு காரியம் நம்மளை பயப்படுத்துகிறது, கலங்குகிறோம். படிக்கிற விஷயத்துல என்ன படிக்க போறோம், என்ன ஹையர் ஸ்டடீஸ், அது ஒரு பெரிய குழப்பம், ஒரு கலக்கம். அடுத்தது வேலை, அடுத்தது திருமண காரியங்கள், குடும்பத்தை நாம் ரன் பண்ணுகிற விதம், எல்லாவற்றிலும் கவலை நிறைந்த ஒரு வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. எல்லோருடைய வாழ்க்கையிலும், பேசுகிற என்னுடைய வாழ்க்கையிலும் சேர்த்து நாம் மனிதர்கள் பொதுவாக கவலைப்படுவது இயல்பாக நாம் அதை பெற்றுக்கொண்டது போல நாம் அதை அடாப்ட் பண்ணிட்டோம், நமக்குள் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட்டமும் தெளிவுமாக மனிதத்திற்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை. இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், இதெல்லாம் பாசிபிளா? கவலைப்படாத ஒரு வாழ்க்கை பாசிபிளா என்று ஒரு கேள்வி எனக்கே வந்தது. ஆனால் பாசிபிள். வேதம் அதை நமக்கு அருமையாக சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு கேள்வி வந்தது, நம்ம சின்ன சின்ன விஷயத்திலாம் கவலைப்படுறோமே, இங்க கூட ஒரு பொண்ணு கவலைப்படுது, ஒரு அம்மா கவலைப்படுறாங்க, ஒரு அம்மா ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்காங்க. ஆனால் மார்த்தாள் ஆண்டவரை கேட்கிற ஒரு காரியம், நானும் நிறைய வேலை செய்யறது, அவங்க வேலை செய்யாம இருக்கிறாங்க, உங்களுக்கு கவலை இல்லையா? உலக பிரகாரம் பார்த்தா அது தவறும் இல்லை, எல்லாரும் நம்ம பேசுற ஒரு வார்த்தை தான் இல்லையா? ஆனால் ஆண்டவர் அந்த கவலையை கூட்டல அவர் கவலைப்படல. அவர் அங்கே மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே என்று சொல்லுகிறார். இப்ப தேவையானது ஒன்று. மனித வாழ்க்கையிலே கவலை இல்லை, தண்ணீருக்கு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த நல்ல பங்கை நமக்குள் பெற்றுக்கொண்டோமானால் இந்த கவலைகள் நம்முடைய வாழ்விலே வருவதில்லை என்பதை வேதம் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ நாம் இன்னைக்கு நல்ல பங்கை நம்முடைய வாழ்க்கையிலே தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நல்ல பங்கு யார் என்று பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னாகும் 18:20 ஆரோனை பார்த்து அப்போ பழையற்பாடு கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் உனக்கு நல்ல பங்கு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னாகமும் 18:20. அதே போல சங்கீதம் 142:5 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு நல்ல பங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல இயேசுவுக்கு நல்ல பங்கு யார் என்று பார்த்தால் நாம் தான். உபாகமம் 32:9 சொல்லப்பட்ட வசனம், கர்த்தருடைய ஜனமே அவருக்கு பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவருக்கு இன்னைக்கு நல்ல பங்கு நாம இருக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல பங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே இருக்கிறார். அப்போ இன்றைக்கு கவலைப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு, சில விஷயங்கள் நம்ம கவலைப்படுறோம், அதை என்னதான் பேசுறாங்க மாற்ற முடியாத ஒரு சூழல்ல இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது கூடாது என்பதுதான் என்னுடைய பிரசங்கம். நான் பொதுவா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்கேல், நான் எந்த அளவுக்கு எப்படி இருக்கிறேன் என்று ஒரு ஸ்கேல் படி பார்ப்பேன். ஸ்கேல் அளந்து பார்க்கறது, நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்ப்பேன். என் வாழ்க்கையில கவலை வந்துன்னா, ஏதோ ஒரு டென்ஷன் ஆனா, ஒரு கோபம் வந்தால் உடனே நான் யோசிப்பது, நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணணும், நான் கொஞ்சம் பைபிள் படிக்கணும், கொஞ்சம் குறைவா இருக்கும் போல இருக்குது அப்படி என்று உடனே மனசுல நினைத்துக் கொள்வேன். அதற்கு ஒரு நேரம் எடுத்துக்கொண்டு என்னை நான் மாற்றிக்கொள்வேன். ஏன்னால் ஆண்டவருக்குள்ளாக நாம் வளர்கிற பொழுது வளர வளர ஆண்டவரை அதிகமாக பெற்றுக்கொள்ள, வேத வசனத்திலே தியானமாக இருக்க நான் அடிச்சு சொல்ற இடத்துல கோபம் வரவே வராது, பயம் வரவே வராது, கவலைகள் வரவே வராது. எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும்
கவலைகள் கூட வராது. மனித வாழ்விலே நாம் தான் நம்மை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கவலைப்படுவது இல்லை. அவர் ஒன்றே ஒன்றுதான் கவலைப்படுகிறார், நம்முடைய ஆத்துமாவை குறித்து மட்டும்தான் கவலைப்படுகிறார். நாம் பெரிதாக நினைப்பது நம்முடைய வாழ்விலே மரணம். வேதம் சொல்கிறது நீதிமன்ற மரணம் கூட அவருடைய பார்வைக்கு நல்லதாக இருக்கிறது என்று. அப்ப ஆண்டவர் அதை குறித்து கூட கவலைப்படுகிறார். அப்போ நாம் இன்று தேவையில்லாத ஒரு காரியங்களுக்கு, எத்தனையோ காரியங்களுக்கு நாம் கவலைப்பட்டு இந்த மாட்டாளை போல காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு நம்மை பார்த்து, நீங்கள் நல்ல பங்காகிய எண்ணெய் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது எண்ணிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளருங்கள். வளர வளர இந்த உலக கவலைகள் ஏதோ ஒரு காரியம் நம்மை விட்டு மாறி போகும். கவலைப்படாதே என்று ஆண்டவர் வேதத்திலே ஒரு வார்த்தை சொல்கிறார் என்றால், நாம் கவலைப்படுவதில் அவருக்கு சுத்தமும் விருப்பம் இல்லை. நாம் கவலைப்படக்கூடாது என்பதுதான் அவருடைய விருப்பம். மனிதன் கவலைப்படக்கூடாது, இதுதான் சட்டமாக இருக்கிறது என்பதை புரிந்து நாம் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை முதலாவது நாம் இன்னைக்கு ஆசைப்பட வேண்டும். இல்ல உலகத்தன்மையில இதெல்லாம் சர்வசாதாரணம், இதெல்லாம் கடந்துதான் நாம் செல்ல வேண்டும். நம்ம கவலை சின்ன சின்ன கவலைகள்லாம் பிரச்சனை இல்லை என்று நாம் கடந்து செல்லக்கூடாது. சின்ன சின்ன காரியங்கள் ரொம்ப சென்சிட்டிவா எடுத்து நாம் இன்றைக்கு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். கவலை என்பது தினசரி நம்முடைய வாழ்விலே வருகிற ஒரு யுத்தம். இதை நாம் தடுக்க முடியாது என்று நான் சொல்ல முடியாது, அது வரதான் செய்யும். இந்த யுத்தம் மனித வாழ்விலே தினமும் நடக்கும். ஏனென்றால் இந்த உலகத்திலே நம்முடைய எதிராளியாகிய பிசாசு என்பவன் இருக்கிறான். அவன் நமக்கு விரோதமாக எய்கிற ஒரு அன்பு கவலை என்கிற அன்பு. அவன் நமக்கு விரோதமாக எய்கிற ஒரு அன்பு பயம் என்கிற ஒரு அன்பு. அவன் நமக்கு விரோதமாக எய்கிற ஒரு அன்பு கோபம் என்கிற அன்பு. இப்படி அநேக அன்புகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்ட அன்புகளை பிசாசானவன் போடுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு சுத்தமும் விருப்பம் கிடையாது. ஆண்டவர் அதற்காக நம்மை படைக்கவில்லை. அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறது இல்லை. நாம் கவலைப்படுகிறது போதுதான் ஒருவேளை அவர் கவலைப்படுவாராக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே தினசரி வருகிற இந்த வார், கவலை என்கிற ஒரு வார், நாம் வருகிற பொழுதே, சிந்தனைக்குள்ளே வருகிற பொழுதே அதை எதிர்த்து போராடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது ஏதோ அம்புதான் நம்ம இப்படி விடுகிற அந்த கம்பு, அந்த அம்பு இல்ல. இது மைண்ட்ல வருகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தம். ஒருவேளை இப்படிப்பட்ட கவலைகள் உங்களை ஆட்கொள்ள தொடங்குகிற பொழுது நாம் உடனே அதை சுதாரித்து நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு நேராக இன்னைக்கு திரும்புகிற ஒரு பழக்கம். நான் உடனே ஆண்டவரோடு சேர வேண்டும், அன்னைக்கு அவருடைய பாதத்திலே நான் இருக்க வேண்டும் என்று யார் ஒருவர் தங்களை உடனே ஆண்டவருக்கு நேராக அந்த ஆத்துமாவை திருப்பதற்கு தங்களை பிரயாசப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் கவலையில இருந்து மாற முடியும் என்பது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒரு அனுபவமாக சொல்கிறேன். அநேக நேரங்களில் கவலைகள் என்னையும் ஆட்கொள்ளும். நான் டிராவல்ல இருந்தேன்னா மொபைல் பைபிள் எடுத்து படிக்கிறது வழக்கம், வீட்டில இருந்தேன்னா ஜெபம் பண்ணுவது வழக்கம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்தோட 5 நிமிஷம், அதன் பிறகு இனம்புரியாத ஒரு சந்தோஷம், எங்கிருந்து வருகிறதே தெரியாது ஒரு சந்தோஷம் என்னை முழுமையாக ஆட்கொள்கிறதை பல நாட்கள், ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்களை அனுபவித்து நான் உங்களிடம் சாட்சியாக சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மளை கவலைப்படுவதற்கு அவர் அழைக்கவில்லை என்பதை இந்த நாளிலும் நாம் தெரிந்து கவலையை நம்மை விட்டு மாற்றிக்கொள்ள வேண்டும். பவுல் பிலிப்பியர்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் சொல்லுகிற வார்த்தை சத்தியம், ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம். சத்தியம் என்பது பொய்ங்கிறதுக்கு சம்மதமே கிடையாது, அது உண்மை. அப்ப எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியுமா? முடியும். யார் சொன்னது? சத்தியம் சொல்லிட்டு. ஆண்டவர் தான் சத்தியம். சத்தியம் என்பது அவருடைய வசனம். அவருடைய வசனம் சொல்லிட்டு நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும், வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்திருக்க முடியும். சங்கீதம் 90 சொல்லுகிறது, நான் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி இந்த கிருபையினாலே திருப்தியாகும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதனால் இன்னைக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த பாடுகள் இருந்தாலும் ஒரு மனிதனால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை வேதம் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. நாம் எப்படி சந்தோஷமாக இருப்பது என்றால், முதலாவது நல்ல பங்காகிய இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு நாம் பெற்றுக் கொள்கிறோமோ, அதற்காக நம்ம வாழ்க்கையில இயேசு இல்லைன்னு சொல்லுங்க, இயேசு இருக்கிறார். இயேசு நம்ம வாழ்க்கையில இன்னைக்கும் இருக்கிறார். நாம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஒரு கடமை இருக்கிறது, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும்.
கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்கிறது தான் நாம். எந்த அளவுக்கு நாம் வளர்கிறோமோ அந்த அளவுக்கு கவலைகள் நம்மை விட்டு இன்றைக்கு மாறுகிறது என்பதுதான் சத்தியம். லூக்கா 10:40-42 படிக்கும் பொழுது இயேசு அந்த பெண்ணை பார்த்துள்ள, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட, ஒரு காரியம் இல்லை, அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார். தேவையானது ஒன்றுதான், தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. நம்ம இன்னைக்கு பார்க்கிற எல்லாம், இந்த கண்களால் பார்க்கிற எல்லாம், நம்முடைய உறவுகள் எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும், எல்லாம் போய்விடும். இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு இந்த உலகத்திலும் சரி, நித்திய காலமாகவும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே மரித்த நசரேயனாக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நல்ல பங்காக இருக்க போகிறார். மனிதனுடைய மரணத்துக்கு பிறகும் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல பங்காக இருக்க போகிறார் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து அந்த நல்ல பங்கை நம்முடைய வாழ்க்கையிலே என்னும் 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 நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நல்ல பங்காக இயேசுவை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள் எல்லாம் நம்மை விட்டு முழுமையாக மாறிவிடும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இதற்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும்னா, பவுல் சொல்லுகிறார், நம்ம வாசிக்கின்ற பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல கூட பவுல் 13 பார்க்கும் பொழுது, எந்த சூழலிலும் நான், எந்த குறைகளிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்கிறார். பிலிப்பியர் 4:11-13 வரை பார்க்கும் பொழுது, எந்த சூழலிலும் எந்த குறைகளிலும் அவர் நல்ல பொசிஷன்ல சொல்ல, நான் என் குறைகளிலே மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று ஒரு தேவனுடைய மனிதன் சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் இன்னைக்கு குறைவிலே நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா? ஒரு கிறிஸ்தவனுடைய முதல் அடையாளம் குறைவிலே மகிழ்ச்சியாக இருப்பது. குறைவு என்பது எதை குறிக்கிறது? உலகத்திலே ஒரு குறைவாக இருக்கலாம், ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், பண கஷ்டங்களாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், நம்முடைய தனிமையாக இருக்கலாம், எதிர்கால பயமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. குறைவுகளிலே நாம் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நாம் சாட்சி உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அதுதான் பவுல் சொல்லுகிறார், இன்றைக்கு நாம் குறைவிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்ப பவுல் எப்படி அந்த குறைவிலே மகிழ்ச்சியாக இருந்தார்? ஏனென்றால் அவர் இயேசுவை அந்த அளவுக்கு அறிந்திருந்தார். 3 வருஷம் தனிமையாக அந்த மலையில இருந்து அநேக வெளிப்பாடுகள், ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றவராக, கிறிஸ்துவை முழுமையாக அறிந்தவராக, அவர் முகமுகமாக தரிசித்தவராக, பயங்கரமான ஒரு வெளிப்பாடோடு அந்த மனிதர் ஊழியத்துக்கு வருகிறார். அவர் சொல்லுகிறார், நான் என் குறைவிலே நான் மகிழ்ச்சியாக இருக்க, மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதுதான் சந்தோஷம். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தருகிற ஒரு சந்தோஷம். அப்ப இந்த உலகத்திலே பாவம் உண்டா? உண்டு. இந்த உலகத்திலே போராட்டம் உண்டா? உண்டு. நம்மளை எதிர்த்த ஒரு சக்தி இந்த உலகத்திலே இருக்கிறது. நமக்கு அநேக போராட்டங்கள் உண்டு. ஆண்டவர் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, அவர் அவருடைய சந்தோஷத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த உலகத்திலே 2 சந்தோஷம் இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, நான் என்னுடைய சமாதானம் உங்களுக்கு தருகிறேன் என்று. அப்ப இன்னைக்கு 2 சந்தோஷம் இருக்கிறது. அறிந்து நாம் நாட வேண்டியது தேவ சமாதானத்தை. யாருடைய உள்ளத்தை தேவனுடைய சமாதானம் முழுமையாக நிரப்பி வைத்திருக்கிறதோ அவங்க சாட்சி சொல்லுவாங்க, என் குரல்களிலே நான் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த சூழலிலும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நான் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். யாரு சொல்ல முடியும் என்றால் இந்த பவுலை போல இயேசு கிறிஸ்துவை பெற்றவர்கள். இன்னைக்கு நாம் அப்படிதான் மாற வேண்டும். நாம் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை அதிகமாக அறிந்திருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. நாம் இன்னும் வளர வேண்டும். எந்த அளவுக்கு நான் எந்த சூழலிலும் மகிழ்ச்சியாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அதற்கு நல்ல பங்காகிய இயேசுவை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே நாம் பெற 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 நாம் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக வளர 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 நாம் பெற்றுக்கொள்கிறது நம்ம அறியாத ஒரு சமாதானம், ஒரு பரலோக சமாதானம் உங்கள் உறுதிகளை நிரப்போ. அது எந்த பிரச்சனைகளையும் அது மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உள்ளது. ஏனென்றால் அந்த சமாதானம் உலகம் தருகிற சந்தோஷம் அல்ல. என் சமாதான கர்த்தர், சமாதான பிரபு இயேசு கிறிஸ்துவின் சமாதானம். அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம்
அவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டவர், அவர் சத்துருவை மேற்கொண்டவர். அவர் சத்துரு கொண்டு வரைய கவலை என்கிற அந்த அம்பை மேற்கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் சொன்ன இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானமே அந்த கவலையை மேற்கொள்ள முடியும். அப்ப இன்றைக்கு அந்த இயேசுவை நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக் கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள் மாறும், பயங்கள் மாறும், எதிர்கால பயங்கள் மாறும். எதை குறித்து நாம் இந்த மாத்தாளை போல கலங்கி கொண்டிருக்கிறோமோ இன்றைக்கு எல்லாம் நம்மை விட்டு மாறும் என்பது சத்திய வேதம் நமக்கு இன்றைக்கு அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு கவலை இல்லாத ஒரு மனரம்யமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஐயோ, இந்த சூழலில் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா, முடியுமா என்ற கேள்வி இருக்கலாம். முடியும் என்பது வேதம் சொல்லுகிறது. மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நாடுங்கள், நீங்களே சாட்சிகளாக இருப்பீர்கள். பேதுருவும் அதே போல, இது பவுலுடைய சம்பவம். பேதுருவை பார்க்கிறோம். யோவான் 25ஆம் அதிகாரத்திலே 18-19 பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை குறித்து சொல்லுகிறார். நீ எதிர்காலத்தில் எப்படி மரணம் அடைய போகிறான் என்பதை குறித்து சொல்லுகிறார். நீ முதிர் வயதில் கையை தூங்க உனக்கு லுங்கி விட்டு அந்த அளவுக்கு அவருடைய மரணத்தை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவரை மறுதளித்தவன் ஒரு காலத்துல கிறிஸ்துவின் சிலுவைக்கு மரணத்துக்கு முன்பாக இயேசுவை மறுதளித்த ஒரு மனிதன். ஆனால் என்றைக்கு ஆண்டவர் மரித்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தாரோ அவருடைய பயங்கள் மாறும், அந்த கவலைகள் மாறும். இவ்வளவு பெரிய மரணத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன பிறகு நானா இருந்தாலும் ஓடிக்கணும் என்று யோசித்தேன், பயந்திருப்போம். ஆனால் அவர் என்ன செய்தார்? ஓடவில்லை, கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ்ந்தார். ஏழை குறித்தும் அவர்கள் கவலைப்படவில்லை. கல்ல தூக்கி வீசினாங்க, வாங்கினாங்க, ஊழியத்தை செய்தாங்க, சிறையை தூக்கி போட்டாங்க, சந்தோஷமாக பாடுகிறார்கள். ஐயா, மரணத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. நீ இப்படிதான் சாவ போறாய், அதை பற்றி கவலையே இல்லை. அவன் சந்தோஷமாக வாழ்கிறார்கள், சந்தோஷமாக ஊழியம் செய்கிறார்கள். எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, இது எப்படி என்று. அதுதான் சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுந்த வல்லமை ஒரு மனிதனை ஆட்கொள்கிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை ஆட்கொள்கிற பொழுது அவர்கள் இப்படி வாழ முடியும், இப்படி சாட்சியாக இருக்க முடியும். எவ்வளவு துக்கம் வந்தாலும் சரி, எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஒன்றும் அவர்களை மேற்கொள்ளாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் மேற்கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை ஆளுகை பண்ணியிருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ ஆசைப்படுவோம். முதலாவது அந்த ஆசை வரணும். ஆண்டவரே போல நானும் வாழணும் என்ற ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக வருவது, மன விருப்பத்தை காண்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வாய்க்கப்படுவார். இது ஆண்டவருடைய வேதம் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. நாம் இன்றைக்கு வாஞ்சிப்போம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாஞ்சிக்கிற பொழுது மனரம்யமான ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ முடியும். ஓகே, இன்னைக்கு நாம் சந்தோஷமாக கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் நல்ல பங்காக இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பவுல் மட்டும் இல்ல, பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா ஊழியக்காரர்களும் இருக்காங்க. எல்லாம் பாடுகள் மத்தியில தான் ஆண்டவரை நாமத்தை மகிமை பிரஸ்தாபப்படுத்துகிற ஊழியக்காரர்கள். நாம் எல்லா ஊழியக்காரர்கள் சாட்சி வேதத்தை பார்க்கும் பொழுது இதே போலதான் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்படி வாழ வேண்டும் என்றால், ஒரு பவுலை போல, ஒரு பேதுரை போல, ஒரு சேவாவை போல, ஒரு யோவாவை போல நீங்களும் நானும் மாற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், நம்மை விட்டு ஈடுபடாத நல்ல பங்காகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த கேள்விக்குள்ள நம்ம இயேசு நாம் முதல்ல சொல்ற அறிந்தவர்கள் அந்த இல்லைன்னு சொல்லவில்லை. எல்லோரும் நம்ம ஜெபம் பண்றோம், எல்லோரும் வேதம் வாசிக்கிறோம். நான் சொல்வது இது போதாது, இது போதாது. கவலை என்பது நம் பக்கத்திலே வரக்கூடாது, பயம் என்பது நம் பக்கத்திலே வரக்கூடாது. அந்த அளவுக்கு நாம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்பதான் சொல்கிறேன். நாம் ஆண்டவரோடு நெருங்க அது நம் பக்கத்தில் வரவே முடியாது என்பதை நான் உணர்ந்தவனாக சொல்லுகிறேன். நாம் அந்த அளவுக்கு ஆண்டவரோடு நாம் நெருங்க நாம் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவோம். இன்னைக்கு நல்ல பங்கை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வது, இயேசுவை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? முதலாவது நாம் பார்க்கிற பொழுது அந்த வாசிக்க கேட்ட லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது
அவளுக்கு மரியாதை என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தா, அவள் இயேசுவின் பாதத்துக்கு அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்ப இன்னைக்கு அதனால சொல்றாரு, அவர் என்ன தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று 40ஆம் வசனத்திலே 42ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார். எதை சொல்கிறார் என்றால், மரியாள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்தது. மரியாள் இயேசுடைய வசனத்தை கேட்டது. 2 காரியங்கள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க, நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் பாதத்தை அருகே போய் உட்கார்வது. இன்றைக்கு அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்வது என்பது ஒரு அருமையான, ஒரு சுகமான, ஒரு ருசி உள்ள ஒரு அனுபவம். இதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். அவருடைய பாதத்திலே அமர்வது என்பது தனி அறைக்குள்ளே யாரும் இல்லாத வேளையிலே தேவ சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருப்பது, அது ஒரு அருமையான ஒரு அனுபவம். இதை பெற்றுக் கொண்டவர்கள் ஒவ்வொருவருக்குமே நல்ல பங்கை ஒவ்வொரு நிமிடமும் நாம் பெற்றுக் கொள்ள முடியும். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்வது அதுதான், அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருப்பது. நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய பாதத்திலே அதிகமாக அமர்ந்திருக்கிறீர்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக் கொண்டீர்கள். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, அப்ப இன்னைக்கு வாழ்விலே கவலை இல்லாத, பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல பங்காகிய இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த நல்ல பங்கை எப்படி பெற்றுக் கொள்வது என்றால், அவருடைய பாதத்திலே அமர்வது, அவருடைய வேத வசனத்தை தியானிப்பது. இந்த 2 தான் ஒரே வழி. ஜெபமும் வேத வாசிப்பும். எந்த அளவுக்கு நீங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருங்கி போகிறீர்களோ, அந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள் உங்களை அணுகாது. சத்திய வசனம் கொள்கிறது, அது பொய் உரையாதது. நாம் சொல்லவில்லை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிட்டு நிச்சயமாக எந்த மனித வாழ்விலும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்திருக்க என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த, உங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய உன்னதத்தினுடைய ஆசீர்வாதம், மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதற்கு ஒரே வழி இயேசுவின் பாதம், அவருடைய வசனம். 2மே நம்மை சந்தோஷமாக இந்த ஜீவனுள்ள நாட்கள் இந்த பூமியிலே வைத்துக் கொள்ள முடியும். அதற்காக போராட்டம் இல்லை என்று சொல்லலை. ஆண்டவர் சமூகத்திலே போக போக போராட்டம் அதிகமாக தான் இருக்கும். உணர்ந்தவனாக சொல்கிறேன், ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. தைரியமாக நாம் முன்னேறுவோம் ஆண்டவருடைய சமூகத்திலே. அதே போல இங்க ஒரு சம்பவம் நம்ம பார்க்க முடியுது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல நமக்கு எல்லாம் தெரியும். பிசாசு பிடித்த ஒரு மனிதன் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த பிசாசை விரட்டுகிறார். அந்த பிசாசு பள்ளிக்கூட்டத்துக்கு போகுது. 35ஆவது வசனம் சொல்லுகிறது, லூக்கா 8:35 சொல்லுகிறது, இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்த யாரு? பிசாசு தெளிந்த ஒரு மனிதன். அதே மனிதன் லூக்கா 8:38 பார்க்கும் பொழுது, பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். பாருங்க, நான் கூட நேற்று பார்த்தோம். இத்தனை வருஷம் கிறிஸ்தவர்கள், இத்தனை வருஷம் ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அங்கே ஒரே நாள் தான் அத்தனை பிசாசு, வேதத்தில் அதிகமாக பிசாசு பிடித்த மனுஷன் அவன் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே நாள் அவன் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். 2வது அவன் இயேசுவிடம் கேட்கிறான். 38ஆம் வசனத்துல, அந்த மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான் என்று. அவனுக்கு பாதத்தில் அருகே உட்கார்ந்தவனுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும். யார் யார் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்தாங்களோ அவர்களால் எழுப்பி போகவே முடியாது. இங்கே கேட்கிறான், உங்க பாதத்தில் உட்காரும்படி எனக்கு உத்தரவு கொடும் என்று. அதை ருசி பார்க்க வேண்டும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறதை ருசி பார்த்தவங்களுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும். சும்மா பெற்று சும்மா வந்தா ஒண்ணுமே புரியாது, ஏதோ எல்லாம் இருக்கும். இல்ல, அது ஒரு அழகான ஒரு அனுபவம். அங்கே விட்டு நாம் வெளிவருவதற்கு மனசே வராது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்வது என்பது. பாருங்க, எனக்கு கூட நான் அதை படிக்கும் பொழுது ரொம்ப ஒரு குத்துதல் கூட இருந்தது.
நம்ம இத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஒரே நாளில அந்த மனிதனுடைய மாற்றத்தை பாருங்க. தேவ சமூகத்துல அவருடைய பாதத்தில் உட்கார்வது எவ்வளவு வாஞ்சித்து இருக்கிறான். அப்ப எவ்வளவு ருசி பார்த்திருப்பான் அந்த மனுஷன். அவரை விட்டு போவதற்கு அவருக்கு மனசு இல்லை. மறுபடியும் ஆண்டவரெல்லாம் கம்பல் பண்ணி அனுப்புறோம், போப்பாயிட்டு அனுப்புகிறதை பார்க்கிறோம். இன்று நாம் அப்படி மாற வேண்டும். அதுக்காக வேலை பார்க்கணும். சில நேரங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 hours 3 hours ஒதுக்கி ஏதோ ஒரு நேரத்துல ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அதிகமாக உட்கார்ந்து இருக்கிறதை என்னைக்கு நம்முடைய உள்ளம் வாஞ்சிக்க வேண்டும். அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இரண்டாவது, அவருடைய வசனத்தை கேட்பது. அதே நம்ம மரியாள் சம்பவத்தை பார்க்கும் பொழுது லூக்கா 10:39 அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்தால் மரியாள். இரண்டாவது, அவருடைய வசனத்தை அவள் கேட்டுக்கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு வசனத்தை படிக்க 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 அந்த வசனம் நம் ஆத்துமாவிலே ஒரு ஜீவனை கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வசனத்தை கேட்க கேட்க உங்களுக்கு இனம் முடியாத ஒரு சந்தோஷம் வரும். ஏனென்றால் அது வசனம். வசனம் என்பது வார்த்தை. இயேசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தையா இருந்தாரு. நல்ல பங்குள்ளே போய் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். வசனத்தை படிக்க 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 நல்ல பங்காக இயேசு நம்மளே வந்து கொண்டே இருக்கிறார். வர 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 நாம் திருப்தி அடைந்து நாம் மகிழ்ச்சியாக மாறுகிறோம், கவலையற்றவர்களாக மாறுகிறோம், சந்தோஷமாக மாறுகிறோம். ஏனென்றால் அவருடைய சமாதானம் நம்மை ஆள்கொள்ளும். அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், நாம் அவருடைய சமாதானத்தை இன்னைக்கு வாங்கிப்போம். இந்த வசனத்தை தாவீதும் சாட்சியாக சொல்கிறார். 119 சங்கீதம் 57 சொல்கிறார். சங்கீதம் 119:57, கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உடைய வசனத்தை கைக்கொள்ளுவே. தாவீது இந்த வசனத்துக்கு சாட்சியாக தாவீது அங்கே சொல்கிறது பார்க்கிறோம். நீரே என் பங்கு, நான் உடைய வசனத்தை கை கொள்ளுவேன் என்று. வசனத்தை கை கொள்ளுகிற மனுஷனுக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பங்காக இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில அவர் பங்காக இருக்கும் பொழுது நாம் வசனத்தை கை கொள்வோம். அப்ப இன்னைக்கு இதுல குறைவு இருந்தால் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். அதை புரிந்து கொண்டு இன்னைக்கு தேவ சமூகத்திலே நாம் அதிகமாக நாம் உட்கார்வதை வாஞ்சிப்போம். ஓகே, நாம் இன்னைக்கு இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே பங்காக இருக்கிற பொழுது என்ன ஒரு ஆசீர்வாதம் வருகிறது என்று பார்ப்போம். சங்கீதம் 16 வசனம் வாசிக்க கேட்ட சங்கீதம் 16 ஒரு தீர்க்க தரிசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 16:8 11 வரை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் அந்த குறித்து தீர்க்க தரிசனமாக அந்த வசனம் சொல்லிக்கப்பட்டது. எப்படி? சரி, அதை அப்படியே விட்டுருங்க. அதை விட்டுட்டு நேரா இங்க வாங்க. அப்போஸ்தலர் 2:25-28 இதே வசனம் தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும். அங்கே போயிடும். அப்போஸ்தலர் 2:25-28. ஓகே, அதான் அந்த 25 நீங்க 32 வரைக்கும் பார்க்கும் பொழுது அங்கே பேதுரு இந்த சங்கீதத்தை கோட் பண்ணி, சங்கீதம் 16 கோட் பண்ணி, 16:6-11 உள்ளதை கோட் பண்ணி இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறார். எங்க சொல்றாருன்னா 31 வசனத்துல சொல்றாரு. அப்போஸ்தலர் 2:31 சொல்லுகிறத பார்க்கிறோம். அவன் கிறிஸ்துனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார் என்று இது சொல்லப்படுகிறது. அப்போ இன்னைக்கு நாம் அங்கே சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் எனக்கு நல்ல பங்காக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. யார் சொல்றதுன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்னைக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்து போன இயேசு கிறிஸ்து தான் இந்த சங்கீதம் 16 அதை தொடர்ந்து இங்க பேதுரு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுகிறார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே நல்ல பங்காக இருந்தார் என்று சாட்சியாக சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லி 9ஆம் வசனத்துல சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப இன்னைக்கு நாம் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை இல்லையா? அவருடைய சாட்சியும் அவருடைய உயிர்த்தெழுதல் கொடுத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த
இன்றைக்கு அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவர் கவலையோட வாழ்ந்தாரு. எங்கேயாவது கவலைப்பட்ட அழுதார். யாருக்காக அழுதாருன்னா நமக்காக அழுதார், அவ்வளவுதான். இங்கே கவலைப்பட்டு துக்கப்பட்டு பயந்தாங்கிறது எங்கேயுமே இல்லை. அவருடைய சாட்சி, அவருடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாகவே சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருக்கு சிறப்பான ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அந்த காரணம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருந்தேன் என்று சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாமும் ஒரு சிறப்பான சுதந்திரம் இயேசு கிறிஸ்துவிடம் இன்னைக்கு நமக்கு வேண்டும் என்றால், கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அப்படின்னா என்ன? ஆண்டவரை எப்படி நம்ம முன்பாக வைக்கிறது? முன்பாக வைத்து நடப்பது என்பது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது, காலையில இருந்து நைட் வரை செய்யும் பொழுது நம்ம சிந்தனை அதிகமாக வேலை செய்யும். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. மனுஷ ஆலோசனைன்னு ஒண்ணு உண்டு, தேவ ஆலோசனைன்னு ஒண்ணு உண்டு. இங்க என்ன சொல்லியிருக்கிறது? எனக்கு 7ஆம் வசனம், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று 7ஆம் வசனம் சொல்கிறது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரை முன்பாக வைப்பது என்பது அவருடைய வசனத்தை நம் முன்பாக வைத்து நடப்பது. நமக்கு ஒரு காரியம் செய்யணுமா செய்யலாமா டவுட் அப்படி இப்படின்னு வரும்பொழுது கர்த்தரை முன்பாக வைக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு ஆலோசனை. அப்ப அந்த வசனம் நம்மோட கூட பேசுகிற பொழுது, வசனம் நமக்கு ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு கைடன்ஸ், ஒரு வழியை நமக்கு காட்டுகிற பொழுது அந்த வழியிலே போனால் தோல்வி என்பதே இல்லை. சில நேரங்களிலே நம் மனிதர்களாக எல்லாருமே செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்றால், சுய ஞானத்திலையும் நம்முடைய சுய சித்தத்திலையும் சில காரியங்களை செய்து விடுகிறோம். நமக்கு ஃபெயிலியர் வருகிறது, வேதனைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது ஏதோ ஒரு விதத்துல. அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறது, நமக்கு ஆலோசனை தருகிற ஆண்டவரை நமக்கு முன்பாக நிறுத்தி நாம் இன்னைக்கு நடக்கிற பொழுது, அப்படி என்றால் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு காரியத்தை செய்யலாம் தோணும். உடனே வசனம் நம்ம மைண்ட்ல வரும், இந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது என்று சொல்லும். நமக்கு ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு தோணும், வசனம் சொல்லும் இதை செய் என்று சொல்லும். நாம் வேதம் சொல்லுகிறதை செய்ய பழகுகிற பொழுது, அதுதான் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைக்கிற பொழுது நான் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் எந்த சூழலிலும் நாம் அசைக்கப்படவே மாட்டோம். கடைசியில் நமக்கு கிடைக்கிறது 11ஆம் வசனத்தில் ஒரு ஆசீர்வாதம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நித்தியம் என்பது ஒவ்வொரு நமக்கு எண்டே இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ நித்திய ஜீவ மார்க்கத்தை நமக்கு தருகிறார் இயேசு கிறிஸ்து, நமக்கு தருகிறார். அதே நேரத்தில் அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. அப்போ இன்னைக்கும் நாம் அவருடைய நல்ல பங்காக நம் உள்ளத்தில் வைக்கும் பொழுது நம் ஆத்மாவிலே பரிபூர்ண சந்தோஷம் வரும். நாம் இங்கே மட்டுமல்ல, ஒரு நாள் கண்ணை மூடினால் அவரை பார்ப்போம். அங்கே இதைவிட பயங்கரமான ஒரு ஆனந்தம், அழகான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்கு நாம் நல்ல பங்காகிய இயேசுவை நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அசைக்கப்படாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. சங்கீதம் 62 அதை ஒரு கோட் பண்ணிப்பாங்க, நான் சொல்றேன். சங்கீதம் 62 சங்கீதம் 62 தாவீது ஒரு சம்பவத்தை சொல்றாரு. முதல் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறார், அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். நல்லா பார்த்துடுங்க, அதிகமாக அப்படின்னா கொஞ்சம் அசைக்கப்படுகிறேன் என்று அர்த்தம். எப்படி தேவனை நோக்கி அமர்ந்த பொழுது கூட அதிகமாக தான் அசைக்கப்படாமல் இருந்திருக்க. நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கை அதுதான். நம்ம அதிகமாக அசைக்கப்படுவதில்லை, ஆனால் கொஞ்சம் அசைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதே தாவீது பின் வசனத்திலே சொல்கிறது 6:7 பார்க்கும் பொழுது, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். அங்க அதிகமாக அசைக்கப்படுவதில்லை, இங்க அசைக்கப்படுவதே இல்லை. அது காரணம் 7, என் ரட்சிப்பும் என் கண்மலையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. அப்போ நாம் தேவனுக்குள் போய்விட்டால் அசைக்கப்படவே மாட்டோம், இல்லை என்றால் அதிகமாக அசைக்கப்படாமல் காணப்படுவோம். அப்போ நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஜோம் எல்லாம் செய்யறோம், அதிகமாக ஒரு அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையில இன்னைக்கு நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பது அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை. அதற்கு தேவனுக்குள் நீங்கள் போக வேண்டும். அதுக்கு நல்ல பங்காகிய இயேசுவை தேட நல்ல பங்காகிய இயேசு நமக்குள் வர பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் பயந்து ஆக நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், அசைக்கப்படாத, கவலை இல்லாத,
பயப்படாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இன்றைக்கு நமக்கு இருக்கிற கவலைகள், அநேக கவலைகள் உண்டு. இந்த மாத்தாவை போல கவலைப்படாத ஆட்கள் இல்லை. அதை நான் குறையாக சொல்லவில்லை. நான் பேசுகிறனாலும் சில நேரங்களில் அப்படிப்பட்ட கவலைகள் படுறது உண்டு. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே அதை உடனே உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு கிருபை தந்து உடனே நம்ம அந்த இடத்த விட்டு மாறி தேவனுடைய சமாதானத்துக்குள் உடனே அதை நம்ம ஒரு சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறோம். அதான் ஒரு பெரிய சிறப்பு. நாம் இன்னும் வாழ வேண்டும். எதிர்காலத்தை குறித்து பயம் வேண்டாம். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். ஒவ்வொரு மனுஷனும் படைத்த ஆண்டவர் ஒவ்வொரு நோக்கத்திற்காக நன்மைக்கென்று நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நன்மையான காரியங்களை நம்ம கொண்டு செய்வார். ஒருவேளை மனுஷ பார்வையிலே, நம்ம பார்வையிலே நம்முடைய வாழ்க்கை பயணம், நாம் செய்கிற காரியங்கள் ஒருவேளை பயமுற்றதாக, ஒரு கவலை இருந்ததாக காணப்படலாம். ஆண்டவருடைய பார்வையிலே அது ஒன்றும் இல்லை. நல்ல பங்கை அவர் நம்மை இன்னைக்கு தேர்ந்தெடுக்க சொல்லுகிறார். அதை எடுக்க எடுக்க இந்த கவலைகளும் மாறும், பிரச்சனைகளும் நம்மை விட்டு மாறும். நாம் ஆத்துமா ஆனந்த சந்தோஷமாக ஆண்டவரை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் ஆத்துமா என் தேவனை நோக்கி கூப்பிடும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால நல்ல பங்கை இன்றிலிருந்து நாம் ஒவ்வொரு நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.